டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். எதற்காக ஜாமீன் கொடுக்கப்பட்டது? நீதிமன்றத்தில் உண்மையை கூறினாரா? இதன் மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்களா என்ற அனைத்து தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் வழக்கில் 100 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 2 வாரங்களாக ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. உண்மைகளை கூறினால் மட்டும்தான் ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருந்ததாகவும், சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன உண்மைகளை கூறினார் என்று பார்த்தால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியான சில ரகசிய தகவல்களை கூறியுள்ளதாகவும், கிட்டத்தட்ட டெல்லிக்கு செல்லாமல் இருப்பது ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலமாகத்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கிறார். பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் உண்மைகளை கூறியுள்ளதன் காரணமாகத்தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்றும், விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரகசிய தகவல்கள் அனைத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய நிலையில் என்ன தகவல் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 100 கோடி ஊழல் என்பது சட்டத்திற்கு விரோதமாக ஊழலாக பார்க்கப்படுகிறது. இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு அதிக அளவில் இவர்கள் ஏற்றுமதி செய்துள்ளனர். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது மின்சார ஊழல் இதில் அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சராகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் மூலமாக பல கோடி தற்பொழுது ஊழல் நடைபெற்றிருப்பதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக அமைச்சர்களும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, அமலாக்கத்துறை அதிகாரிகளால் எப்போ வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படலாம். இது உறுதியாக்கப்பட்டால் நிச்சயமாக கைது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டது போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நிலைமை உருவாகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது.